Hi friends, welcome to our channel. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா புதுவிதமான முட்டைக்கோஸ் வத்தல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா நீங்க அரிசி மாவை 1 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன் 1 கப். புழுங்கல் அரிசி இருந்தாலும் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. போட்டு அதுல தண்ணி ஊத்தி மாவு மாதிரி கலந்து வெச்சுக்கோங்க. இது வந்து நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து கலந்து வைக்கிறேன். மாவு புளிக்கணும். நீங்க இன்னைக்கு வத்தல் போடுறதா இருந்துச்சு அப்படினா முன்னாடி நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி கலந்து வெச்சிடுங்க. வெறும் மாவு மட்டும் கலந்து வெச்சிடுங்க. உப்பெல்லாம் போட தேவையில்லை. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துல கலந்து வெச்சிடுங்க. நைட்டெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோஸ் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. புதினா 1 கப். பச்சை மிளகாய் 2. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. பாருங்க மாவு புளிச்சிடுச்சு. இது முன்னாடி நாள் நான் போட்டு வச்சது. பச்சரிசி மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நம்ம தேவையானதை அரைச்சுக்கலாம். கோஸ் எடுத்து வச்சது, அப்புறம் புதினா, பச்சை மிளகாய், இது மூணையும் நம்ம அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி வந்து நம்ம மாவு எடுத்ததோட டபுள் மடங்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சதை வந்து மாவை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஊற்ற ஊற்ற. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது எப்படியும் கெட்டி ஆகிடும். ஸோ தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச முட்டைக்கோஸ், இது புதினா முட்டைக்கோஸ், அதையும் போட்டுக்கலாம். அதுலேயும் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். கை விட்டுட்டீங்க அப்படின்னா லம்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிடும், கெட்டி ஆகிடும்.
அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸில் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் இது வந்து சூடு ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் கெட்டியாயிடும். புதுவிதமான வத்தலாக இருக்கும். முட்டைக்கோஸ் போட்டது, புதினா போட்டது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்டு பின்னாடி இந்த மாதிரி மொட்டை மாடியில் போய் கிளாத்தோ இல்லை கவரோ இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக போட்டுருங்க. நீங்கள் புழுங்கல் அரிசி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே கலந்து வச்சுடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசியை வந்து ஊற வச்சு அதை மாவாக ஈவினிங் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா கூட அவங்க கூட இந்த மாதிரி போட்டுருவாங்க ஜாலியாக. ஒரு 2 days போதுங்க இது ட்ரை ஆகிறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. 2 days ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இது ஃபஸ்ட் டேவே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஈவினிங் எடுத்திருக்கேன் மார்னிங் போட்டு. எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இதை நான் பொரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்கள். மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ் வத்தல் ரெடி. கோஸு புதினா எல்லா டேஸ்ட்டும் ஒரு பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் வத்தல். மொறுமொறுன்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.